இது வந்து 30 ஃபீட் ரோட். நான் அப்படியே ஒரு சர்க்கிள் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு 4th ப்ராப்பர்ட்டி தான் ஒரு கார் போகுது. 1 2 இங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது, ஆப்போசிட்டில் நம்ம இப்போ பார்க்குற வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்குது. கொஞ்சம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடே ஆரம்பிச்சிருது. கான்டாக்ட் நம்பர் கூட போர்டில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் காமிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்க்க முடியும். இதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபார்ம் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேண்டு பார்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம வந்து வீடு கட்டி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலில் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன். இன்னொன்றுங்க, எல்லாமே ஓனர் எடுக்க முடியுமா இல்லையா, ஓனர் இன்னொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. 1752 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1752 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய வீடு. வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் எல்லாமே பறந்தது. வசதி எனக்கு வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வேணாம், 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வேணாம் பார்க்கணும். எனக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிறோம் லேண்ட் ஏரியாவில் வீடு கட்டின மாதிரி வேணும் அப்படின்னா, அது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வேணும்னா இந்த வீடு உங்களுக்காக தான் இருக்குது. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் அமைப்பாக இருந்தது. எதனால் சொல்கிறேன்னா, கிரவுண்ட் லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடு அப்படின்னாலே கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பெட்ரூம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் அப்படி இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பேக் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான வாஷ் ஏரியா இருக்குது. செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்குது டியூப்ளெக்ஸ்லேயே. அது வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பர்பஸ் நீங்கள் வந்து சில் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிவிங் மாதிரி கொடுக்காமல் அது கொடுத்துருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3rd ப்ராப்பர்ட்டியாக 4th ப்ராப்பர்ட்டியாக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. வீடியோக்குள்ளே இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா சோலா ஹவுசிங். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் போய் பாருங்கள். கரெக்டாக நம்ம சென்னை சவுத்தில் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடாரில் காயிரம்பேடில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக காயிரம்பேடு பிருந்தாவன் அவென்யூவில் அமைஞ்சிருக்கு. நம்ம காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து ரோடு 2ஆக பிரிவுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போனீங்கன்னா நீங்கள் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் புது ஒண்டர்லா வழியாக OMR சென்றடையலாம். அதில் அப்படியே ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா கலிவந்தப்பட்டு வழியாக மறைமணி நகர் செல்லும் வழி, அந்த ரோட் பெல்ட்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நீங்கள் காயிரம்பேடு ஜங்ஷன்லேருந்து வரீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு போலீஸ் பூத் ஜங்ஷன் வரும். ஒரு காலத்தில் காயிரம்பேடு ஜங்ஷனே ரொம்ப உள்ளன்ற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து போலீஸ் பூத் ஜங்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் ஆகியிருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது போலீஸ் பூத் ஜங்ஷன். நிறைய பேருக்கு இங்கே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோடு தான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த போலீஸ் பூத்துக்கு நியர்பைலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் அந்த ரோடுங்க. சரிங்களா? இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் தாம்பரத்துலேருந்து கலிவந்தப்பட்டு வரை செல்லக்கூடிய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காயிரம்பேடு ஜங்ஷன் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு திருப்போரூர், கூடுவாஞ்சேரி, கொட்டமேடு இந்த லொக்கேஷனுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த காடையில் வந்துருச்சு அப்படின்றதுனால ரியல் எஸ்டேட் க்ரோத் நம்ம சென்னை சவுத்தில் கூடுவாஞ்சேரியில் தனியாக நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எக்கச்சக்கமான பிரான்ச் இங்கே வந்துடுச்சு. அந்தளவுக்கு அசுர வளர்ச்சி இருக்குது. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்பையில் வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு வந்து கலிவந்தப்பட்டு கேம்பஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் பெருமாட்டநல்லூர் கேம்பஸ் இருக்குது. SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் முக்கியமான லேண்ட்மார்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் கார்டை நீங்கள் இப்படியே பேக் சைட் ரோட் வழியாக சென்றடையலாம். கூடலூர் வழியாக போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மஹிந்திரா சிட்டி இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் கார்டர் இருக்குது, ஜோஹோ இருக்குது. ஜோஹோவில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பசங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு 10 minutes travel distance வீடு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். வீடியோக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் கம்ப்ளீஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரண்ட்டில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மெயின் கேட் போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து 30 ஃபீட் ரோட். நான் அப்படியே ஒரு சர்க்கிள் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஒரு 4th ப்ராப்பர்ட்டி தான் ஒரு கார் போகுது. 1 2 இங்கே வீடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது, ஆப்போசிட்டில் நம்ம இப்போ பார்க்குற வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்குது. கொஞ்சம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடே ஆரம்பிச்சிருது. கான்டாக்ட் நம்பர் கூட போர்டில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் காமிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்க்க முடியும். இதுக்கு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபார்ம் ஆகிடுச்சு. காயிரம்பேடு பிருந்தாவன் அவென்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கார்டர் வாங்கி வைங்க. நீங்கள் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேண்டு பார்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம வந்து வீடு கட்டி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொப்போசலில் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன். இன்னொன்றுங்க,
எல்லாமே ஓனர் எடுக்க முடியும் இல்லையா, ஓனர் இன்னொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி இந்த மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1752 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ரேம்ப் வந்துடும். அதனால் தாய்மார்கள் எதுவும் ஒரி பண்ண தேவை இருக்காது. உங்களுக்கு கேட் வந்து வுட் தீமில் இருக்கக்கூடிய மெயின் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க, MS மெயின் கேட். இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க், பயோ செப்டிக் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க, சோக் பீட் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இது இப்போ நம்ம இருக்கிறது கவர்ட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ். இந்த பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வீடு நல்லா உள்ள தெளி கட்டியிருக்காங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட் பேக் இருக்குது, ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பேக் சைட்லையும் செட் பேக் இருக்குது. நீங்கள் இப்படியே பேக் சைடு வாஷ் ஏரியாவும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா, மெயின் டோர் சவுத் ஃபேசிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படி உள்ள போகலாம். இந்த சாமி வலது கால எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் மட்டும் செப்பரேட்டாக இருக்குங்க. லிவிங் டைனிங் செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங்னு நான் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து லிவிங்கை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. டைனிங் இதில் வந்து ஒரு சைடாக டேபிள் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஜெஷன் இல்லாதனால இது லிவிங்காக எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான லிவிங்காக ஃபீல் ஆச்சு. மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாக்கெட் இருக்குங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் டோரை திறக்காமலேயே இந்த விண்டோலேருந்து யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு கவர்ட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. இந்த லிவிங்லேருந்து டைனிங் ஏரியாங்க, லிவிங் டைனிங் செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். நீங்கள் இந்த கடையில் விசாரிச்சே வாங்குங்க. மழை பெஞ்ச டைமில் இங்கே எந்த அளவுக்கு வாட்டர் லாகிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இங்கே வாட்டர் லாகிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 2023 அந்த மழை பெஞ்ச டைமில் கூட நான் என்னோடய பைக் எடுத்துகிட்டு பர்சனலாக வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாஸ் இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவை இருக்காது. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பேக் சைட் செட் பேக்குங்க. இந்த செட் பேக்லேயே உங்களுக்கு வாஷ் ஏரியாவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷினில் ப்ரொவிஷன் இருக்குது, மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த செட் பேக் வழியாகவே நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்படியே வர வச்சுக்கலாம். டைனிங்க்கு வாஷ் ஏரியாக்கு பிட்வீனில் உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ல கிரனைட் இருக்குது, வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்டைப் லாஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க, 2 UPVC விண்டோஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது. நீங்கள் மாடுலர் கிச்சனாக வேணும்னு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மாடுலர் கிச்சனுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தான் இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணிக்கணும். சுவிச்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா பிராண்டில் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். டைனிங்லேயும் லாஃப்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாய்மார்களுக்கு கிடைக்குது. லிவிங் டைனிங் இன்பிட்வீனில் ஒரு காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரியோ பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த லிவிங் டைனிங் பார்ட்டிஷன்லேயும் உங்களுக்கு இன்பிட்வீனில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. 2 வாஷ் பேஷன் இருக்குது, உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. பொதுவாக உள்ளே கொடுத்தா வெளில கொடுக்க மாட்டாங்க, வெளில கொடுத்தா உள்ளே கொடுக்க மாட்டாங்க. பட் 2த்துலையும் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஃப்ரிட்ஜ் கூட இங்கே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 20 amp சாக்கெட்லாம் இருக்குது. நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. 1 side UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் அதாவது நம்ம பைக் பார்க்கிங் பார்க்குற விண்டோவாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து உங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக இருக்கும், ஸ்பேஷியஸாக ஃபீல் ஆகாது. ஆனால் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் போகலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது, ஆன்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. ஆக்சுவலாக பில்டர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட பண்ண மாட்டாங்க. கிளாஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷ் வேணும்னா அடிஷ்னல் தான். இந்த வீட்டோட ஓனர் தான் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே ஒரு சின்ன லிவிங் இருக்குங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க, அதாவது சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட் டீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேனல்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சா கூட நீங்கள் இங்கே உட்காந்து சில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி ரீசன்ஸுக்காக எம்எஸ்ல கிரில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் மேலே கிரானைட் ஃப்ளோரிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே இந்த அப்பர் லிவிங் தாண்டிங்கன்னா இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். 1 side UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாக்கெட்ஸ் நிறையாவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட்டாச் பாத் இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் பேரியோ பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரே கலர் காம்பினேஷன் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி கம்ப்ளீஷன் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்லேயும் வரும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டே சைட் விசிட் வந்து பாருங்கள். ஒருவேளை அது சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரே உங்களுக்கு தேவை இருக்காது. ஃபஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 side UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு கவர் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஸ்பேஸ். இந்த ஆஃப் சைட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில்
உங்களுக்கு வால் மோட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்குது. உங்களுக்கு பால்கனி ஆண்டியில் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ல வித் கிளாஸோட இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு மாடர்ன் டிசைனில் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி வீடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சோலா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொலாப் பண்ணியிருக்கிறேன். அந்த வீட்லேயும் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் இருந்தது. இந்த வீட்லேயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் இருந்தது. நல்லா வீடை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லினுடைய ஆஸ்கிங் ரேட் 99 lakhsங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதனால் வரும்பொழுது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் டேரெக்டாக லொக்கேஷன் வந்துட்டு பில்லிட்ட பேசிக்கலாம். எதனாலனா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ராப்பர்ட்டி நான் மேனேஜ் பண்ணுறேன், பில்லர் கான்டெக்ட் நம்பர், ஓனர் கான்டெக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். வீடியோ ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அது போதும். ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.